ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரிட்ஸி ஆர்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பலாப்பழ ஜூஸ். பலாப்பழ ஜூஸ்க்கு வந்து நான் 10 பலாச்சொலை எடுத்துருக்கேன். அதனுடைய இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வெறும் பலாப்பழ சொலையை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இப்போ நம்ம பலாச்சொலை எடுத்துட்டோம். இதில் வந்து 3/4 டம்ளர் வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகருக்கு தேவையான எவ்வளோ சுகர் போட்டுக்கலாம், இல்லைன்னா பனக்கற்கண்டு போட்டுக்கலாம், இல்லைன்னா வெல்லம் போடுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 2 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்து பார்ப்போம். அரைச்சிட்டு வந்துட்டோம். அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டில் வந்து நான் வந்து 1 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்ட்ரு வச்சு நான் இதில் 1 பிஞ்சு அளவு வந்து ஏலக்காய் பொடி அரைச்சி வச்சுருக்கேன். 1 பிஞ்சு ஏலக்காய் பொடியும் 1 பிஞ்சு அளவு சால்ட்டு, உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வடிகட்டிட்டோம். இதை வந்து சேவிங் பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இதில் வந்து நான் வந்து ஐஸ் க்யூப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசனில் வந்து பலாப்பழம் வந்து ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். எந்தெந்த சீசனில் என்ன பழம் கிடைக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது.